சிவாய நம. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி. அன்பு பக்தர்களே, ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான். இயற்கை சுபர் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? எடுத்த உடனே குருவை தான் சொல்லுவோம். இருக்கிறதுலே ஒரே நல்லவர் அவரு தாங்க. மீதி எல்லாரும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அல்லது தன்னோடு சேர்கின்ற கிரகங்களுக்கு ஏற்ப தன்னையே மாத்திப்பாங்க. ஆனா இவர் ஒத்துருதாங்க. யார் கூட சேர்ந்தாலும் எங்க போனாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நற்குணங்களை மாறாதவர், நியாயமானவர், தர்மமானவர். அதிகமா ஒருவர் செய்யக்கூடிய பாபத்துவங்களை பாவ கர்மாவை குருனா யாருன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான், இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டாங்க. மரணத்திலேருந்து காப்பாற்றும் குரு பார்த்தாருன்னா அந்த உயிரே போன உயிர் கூட திரும்ப வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறாங்க, செய்யக்கூடாத குற்றங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. அப்படி செய்யக்கூடாத பாவம் செஞ்சு கூட உங்களை காப்பாற்றணும்னு கருணை காட்டணும்னு சிவபெருமான் முடிவு செஞ்சிட்டா ஏதோ ஒரு வகையில உங்க ஜாதகத்துல குருவை விட்டு உங்களை பார்க்க வச்சிருவார். குரு பார்ப்பாரேயானால் உங்களுடைய பாவத்தை பாதி அவர் எடுத்து பாருங்க. பாருங்க எவ்வளோ கருணை பாருங்க. யாருன்னே தெரியாத ஒரு புண்ணியமா, நீ கஷ்டப்படாதடா தம்பி, உன் பாவத்துல பாதி குருகிட்ட கொடுத்துரு அப்படின்னு குரு பாதி பாவத்தை வாங்கிப்பாராம். அப்போ உங்களுடைய பாவத்தை முழுமையாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் இருக்குன்னு சொன்னா அது குரு பகவான். அதனால தான் நம்முடைய இந்து தர்மம் குருவை வணங்க வேண்டும். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. குருதாண்டா அம்மா, குருதாண்டா அப்பா, குருதாண்டா தெய்வம். எல்லாமே குருவின் வடிவம்னு நம்ம தர்மம் சொல்லி கொடுக்குது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால், ஆனா ஏதோ ஒரு நன்மை நடக்கணுங்க. திருமணம் ஆகணும், என்ன சொல்றாங்க? சாமி குரு பலன் வந்துருச்சா பாருங்க. எப்ப குரு பலன் வருது? எத்தனை மாசத்துக்கு இந்த குரு பலன் இருக்கு? இந்த சித்திரை வரலும் இருக்குமா? சித்திரைக்கு மேலே குரு பலன் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் 2 வருஷம் ஆகும் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவனுக்கு ஒரு நல்ல கர்மா, ஒரு நல்ல விஷயம், ஒரு மங்கள விசேஷம் அந்த வீட்டில் நடக்கணும்னா அந்த குருவுடைய பார்வை வேண்டும். சார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது இடமாற்றங்கள் வரணும், ஒரு வீடு கட்டணும். இன்னைக்கு எத்தனை பேர் வீடை கட்டிட்டு பாதிலேயே நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, உள்ளே போக முடியாமல் உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய பில்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச 100 வீடுகள் 200 வீடுகள்லாம் கட்டக்கூடிய பில்டர்ஸ் பாதிலே கட்டிட்டு 8 வருஷமா அந்த பில்டிங் அப்படியே சும்மா இருந்துட்டு இருக்கு. அவங்கள்ட்ட காசு பணம் இல்லையான்னு, அதுக்கப்புறம் பணம் காசே வரலையான்னு அந்த இடத்த விட்டுட்டு இன்னும் மற்ற ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன? குருவுடைய பார்வை இல்லை, தடை ஏற்படுகிறது. அப்போ எந்த ஒரு மங்கள விசேஷமானாலும், அது சின்ன குழந்தையா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் குருவுடைய அனுகிரகம் வேண்டும். அதனால தான் நம்ம ரிஷிகள் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்லும்போது, குறிப்பா குரு பகவானை பற்றி சொல்லும்போது, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ
நன்மைக்குரிய அந்த குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியில இருந்து வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரம்னு சொன்னா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, முன் பார்வை இருக்காது. வண்டி ஒரு ரிவேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவோங்க, பின்னாடி தானே பார்ப்போம். ஆனால் வண்டி முன்னாடி போக வேண்டிய வண்டி ரிவேஸ் எடுக்கும்போது அதே வேகத்தை எடுப்போமா? எடுக்க மாட்டோம். இந்த சைடில் பார்ப்போம், அந்த சைடில் ஏதாவது இடிக்குதான்னு பார்ப்போம், பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்ப்போம், முன்னாடி யாராவது வக்ரம். நார்மலான சுச்சுவேஷன்ஸ் இருக்காது, அப்நார்மலான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அதுதான் வக்ரம். இயற்கையான சூழ்நிலை அல்லாது செயற்கையான சூழ்நிலை அங்கு மாறுபடுகிறது. அப்போ பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்ய வேண்டிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியில் இருந்து மே மாதம் 11ஆம் தேதி வரை ரிஷபராசியிலே நார்மலான வக்ர நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் செயல்படுகிறார். இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரொம்ப அபரிமிதமானதாக, அதிக பயனுள்ளதாக அமைகிறது. எப்படி மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, வீண் விரயங்கள் குறையும், ஆஸ்பத்திரி செலவுகள் குறையும், ஒரு மாத்திரையா வாங்கி சாப்பிட்டு, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மாத்திரையா வாங்கி மளிகை சாமான் மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு டப்பா, அப்பாவுக்கு ஒரு டப்பா, பையனுக்கு ஒரு டப்பா, ஷெல்ஃப் பூரா வெறும் மருந்து மாத்திரையாவே இருக்கும், மளிகை சாமானே இருக்காது அந்த வீட்டில். இவருக்கு 2000 ரூபா, அவங்களுக்கு 3000 ரூபா. இது போன்ற நோய் நொடிகள் வாட்டி வதைக்கும். பொதுவாக அந்த மாதிரியான வீடுகள்லாம் அதுதான், அங்கத்தான் யாக வேள்வி என்னும் மிக பெரும் சோதி. ஒரு பெரிய நெருப்பு வேணும் அந்த வீட்டுக்கு, ஒரு பெரிய யாகம் வேண்டும். அந்த மாதிரி ஒரு வீட்டில் நோய் படுத்தி எடுக்குதுன்னா நல்லா புஷ்டியா சமிருத்தியா நிறைய ஆவர்த்திகளை கொண்டு, ஒரு 4000 ஆவர்த்தி, ஒரு 2000 ஆவர்த்தி கொண்டு மிகப்பெரிய நீண்ட நெடிய யாகம் எங்க நடக்குதோ அங்க இந்த மாதிரியான பேட் வேவ்ஸ் எது இருந்தாலும் அதை ஸ்பாயில் பண்ணிடும், ஸ்மாஷ் பண்ணிடும், எரிச்சிடும் அந்த தீ. அதுக்குத்தான் பரிகார ஹோமங்கள் அதெல்லாம் சொல்றது. அப்போ கடகராசி என்பர்களே, வீட்டில் ஒரு மங்கள விசேஷம், ஒரு கணபதி ஹோமம் அல்லது உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் என்ன, அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, இந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகுமா, நிவர்த்தி ஆகாதா, இந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வீட்டிலையோ அல்லது கம்பெனியோ, அது கடைகளோ அல்லது ஃபேக்ட்ரியோ, விவசாய பூமியோ, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல என்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தை கொண்டு என்ன மாதிரியான யாக வேள்விகள் ஹோமங்கள் செய்தால் சிறப்பானதாக இருக்குமோ அதை அறிந்து செய்வீர்களேயானால் அது வீடானா வீடு சுபிக்ஷமாகும், கடையானா கடை சுபிக்ஷமாகும், தொழிற்சாலைகளாக ஃபேக்டரிகளாக ஆபீஸாக இருக்குமே ஆனால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். யாக வேள்விகள் செய்ய வேண்டிய நேரம். அதே போல அந்த தீமைகள் விலகுமேயானால், அந்த தீய சக்திகள் விலகுமேயானால், கடகராசி என்பர்களே வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசினியர்களே, நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், நிச்சயமா வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில்லாம் நல்லா நடக்குதுங்க சாமி, பணங்காசு வரவுல தான் 2-3 தடைகள் இருக்கு, ஒரு வளர்ச்சி தடைபடுகிறது, நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்துட்டேன், நல்லா டெவலப் ஆகிற சமயம், வளர்ச்சி தடைபடுகிறது என்று சொல்வார்களேயானால் அந்த வளர்ச்சிகள் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக, தொடர் வளர்ச்சிகள் ஏற்படும்.
அப்போ வியாபாரம் நல்லா இருந்து, வருமானம் நல்லா இருந்து, வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் எனதருமை கடகராசி நேயர்களே. அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியில தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கும், குறிப்பாக விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய துறை ரீதியான நடவடிக்கைகள், காவல்துறை அதிகாரிகள், இவர்களுக்கெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால், வேலை செய்கிற பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கடகராசி நேயர்களே.